குறித்து தரணும். அதற்காக வேண்டி எல்லோரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மனசார பண்ணினா போறோம். ஒரு பாக்கிய சுக்தமும் ஐக்கியமக்தி சுக்தமும் அம்பிகைக்கு பிரார்த்தனை செய்யுமாறு நம்முடைய தீட்சிதர் அவர்களை வேண்டிக் கொண்டு இந்த அம்பிகையினுடைய மகா சம்ரோட்சண வைபவமானது அம்பிகையினுடைய அருளோடு முதலாவதாக இந்த கிடமானது யாகசாலையிலிருந்து புறப்பாடாகி ஆலயத்தை வலம் வந்து அம்பிகையினுடைய 3 கலசங்களையும் ஆலயத்திலே அம்பிகையினுடைய பாதத்திலே சமர்ப்பித்து ராஜகோபுரத்தினுடைய ராஜகோபுர மகா கும்பாபிஷேக வைபவமானது நிறைவு பெற்ற பின்னாலே மூலஸ்தானத்திலே அம்பிகைக்கு சம்ரோட்சண வைபவமானது நடைபெறும் என்பதை அறியத் தருகின்றோம். அத்தோடு பக்த பெருமக்கள் அனைவரும் ராஜகோபுரத்திலே நடக்கின்ற அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வினை கண்டுகளித்து அத்தோடு ஆலயத்திலே அம்பிகைக்கு சம்ரோட்சணமாக செய்யப்படுகின்ற அந்த அபிஷேகத்தையும் கண்டுகளித்து எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் கிருபாகடாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த கும்பாபிஷேக வர்ணனையை முனைவர் அன்பிற்குரிய இரா ரமேஷ் இடையான்விளை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி அவர்களை இந்த கும்பாபிஷேக வர்ணனையை தொடருமாறு அன்போடு அவரை வேண்டிக் கொண்டு அம்பிகையினுடைய யாகசாலையிலே இப்பொழுது பாக்கிய சுக்தமும் ஐக்கியமக்தி சுக்தமும் பாராயணம் செய்யப்படுகின்றது என்பதை அன்போடு அறியத் தருகின்றோம். நன்றி, வணக்கம். பிராதரக்னிம் பிராதரேந்திரகம் ஹவாமகே பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதம் பிராதர்சோமருத்ரகம் ஹவேம பிராதர்ஜிதம் பகமுக்ரகம் ஹவேம வயம் புத்திரமதிதேர்வ்யாவிதர்த்தா ஆத்ரஜ்ய மன்யமானஸ்வரஸ்சித்ராஜம் பகம் பக்ஷேத்யா நாராயணி நமோஸ்துதே. மங்களகரமான கொல்லம் ஆண்டு உத்தராயண புண்ணிய காலமும் வசந்த ருதுவும் சுவாதி நட்சத்திரமும் கரகரணமும் மிதுன லக்னமும் கூடிய சுபயோக சுபதினமாகிய இன்றைய தினம் சரியாக 8:30 மணி முதல் 10:09 மணிக்குள்ளான மங்களகரமான நேரத்தில் அருள்மிகு பகவதி அம்மனுடைய திருக்கோயில் புனராவர்த்தன சம்ரோக்ஷண மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லுகின்ற திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. வாராது வந்த மாமணி என்று சொல்லுவார்களே, அப்படி கிடைப்பதற்கு அரிதான பெயர் பார்வதி பதயே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எல்லாற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த வேகிரு தோழி பங்கன் என்ற திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது.
கடந்த 6 நாட்களாக 6 யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதியோடு இந்த யாகசாலை சிறப்புற அம்பிகை இங்கே எழுந்தருளி இருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கள்ளன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தல் முழமே புகழ்ந்ததனாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாத்திரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொடு கொம்போடாமை இவை மாவிலங்க பெருதேறி ஏழை உடனே பொல்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தல் உடமே புகழ்ந்த அதனாக பொல்பதொடொல்பொழேழு 18 உடனாய நாட்கள் அவைதாய அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒரு வளர்ப்பவள வேலி ஒளி நீரனில் வெகுமையோடும் வெள்ளை விடை மேல் ஒரு கல கொள்கை திங்கள் முடி மேலணிந்த குளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதோ திசையமாது பூமி திசை தெய்வமான பலவோ அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடலாலிருந்து மறைபோது எங்கள் பரம நதிகொடு கொள்கை மாலை முடி மேலணிந்தல் உளமே புகழ்ந்த அதனால் கொதி ஒரு கால நங்கி நமனோடு தோத கொடு நோய்களான பலவோ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனிகள் எல்லை மறவாழ்தோடு விட ஏறும் நங்கள் பரமை துள்திருள் வள்ளி கொள்கை முடி மேலணிந்தல் உளமே புகுந்த அதனால் வெம்சின உணர்வோடும் அதில் அரசாழ்வரானை நமதே. இது போன்ற வேத பாராயணங்கள் படிக்கப்படுகின்ற பொழுது சிவ ஆகமங்களின்படி குடமுழுக்குக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற சக்திவேல் சக்திவேல் புனித குடங்கள் நிரப்பப்பட்ட நன்றியானது சில நிமிடங்களிலே ராஜகோபுரத்தில் பகவதியாய் அருள்பவள் மூலவராக விளங்குகின்ற அண்டை காட்டில் பகவதியாய் அருள்பவள் சம்போட்சணம் காட்டில் அருள் வழங்க நின்றவள் நம்மையெல்லாம் காத்து அருள் வழங்க நின்றவள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சக்திவேல் 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 இந்த பகுதியிலே வாழுகின்ற சக்திவேல் சக்திவேல் பக்தர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்தி தேவியர்களும் ஒன்றாக நல்ல வண்ணம் வாழ அருள்பவள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள்பவள் நாம் நல்ல வண்ணம் வாழ அருள்பவள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள்பவள் ராஜகோபுரமாக அருள்பவள் தயாராகி கொண்டிருக்கிறார். அருள்பவள் திருக்கோயில் பகவதியாய் அருள்பவள் நமது திருக்கோயிலை சார்ந்த அடியாரை காப்பவள் விழுப்புரம் அரசு இசைப்பள்ளி ஆசிரியர் ஓதுவார் தேவார இசைமணி அல்லல் தீர அடியவரை காப்பவள் வேத பாராயணங்கள் அருள் வெள்ளம் அதனில் நம்மை சேர்ப்பவள் அதனில் நம்மை சேர்ப்பவள் அருள் வெள்ளம் அதனில் நம்மை சேர்ப்பவள் புனித குடங்களிலே நிரப்பப்பட்ட நம் தாய் பராசக்தி
சக்திவேல் சக்திவேல் சுரூபிணியாக வந்திருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சக்திவேல் 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 வைபவத்திலே கலந்து கொள்வதற்காக நாம் பாக்கியம் பெற்றவர்கள். வீர சக்திவேல் 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 சீடர்களுள் ஒருவராக வந்து அன்பர் உள்ளம் இன்பமாக செய்பவள், கொடிய வியாதிகளால் அன்பர் உள்ளம் இன்பமாக செய்பவள், மனித உயிர்கள் நலிந்து கொண்டிருந்த உள்ளம் காலகட்டத்தில் இன்பமாக செய்பவள், நோய் நொடியிலிருந்து நம்மை காப்பதற்காக உள்ளம் இன்பமாக இந்த பகுதியிலே ஆனந்தமாக வாழ நமக்கு அருள்பவள், ரிஷிபரம்பரையை சார்ந்த நமக்கு அருள்பவள், அந்த மகான் ஆனந்தமாக வாழ நமக்கு அருள்பவள். அம்பிகையை எழுந்தருள வைத்த திருத்தலம் தான் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயில். மண்டை காட்டு பகவதி தாயை வணங்குவோம், 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 வளமையோடு வாழ்வாங்கு வாழுவோம், வளமையோடு வாழ்வாங்கு வாழுவோம், நாம் வளமையோடு வாழ்வாங்கு வாழுவோம், வளமையோடு வாழ்வாங்கு வாழுவோம். சக்திவேல் 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 ஓம் சக்திவேல் 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 ஓம் சக்திவேல் 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 சக்திவேல். வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவோம், 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 பகவதியை வணங்கி என்றும் வாழுவோம், பகவதியை வணங்கி என்றும் வாழுவோம், பகவதியை வணங்கி என்றும் வாழுவோம், பகவதியை வணங்கி என்று வாழுவோம். பராசக்தி பராசக்தி பகவதி, பராசக்தி பராசக்தி பகவதி, ஓம் பராசக்தி பராசக்தி பகவதி, ஓம் பராசக்தி பராசக்தி. பண்ணில் பாட அருளை எனக்கு நல்கிடு, பண்ணில் பாட நமக்கு நல்கிடு, தமிழ் பண்ணில் பாட அருளை எனக்கு நல்கிடு, தமிழ் பண்ணில் பாட அருளை எனக்கு நல்கிடு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நாள்தோறும் நம்மை என்றும் காப்பவள், நாள்தோறும் நம்மை என்று காப்பவள், நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள், நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள், நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள், நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள், நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள், நலங்கள் காப்பவள், நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள், நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள், அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் 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 காப்பவள், அல்லல் தீர்ப்பு அன்பனமை அருள்பவள், அல்லல் தீர்த்து அண்டவாள அருள்பவள்,
அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டமாள அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் ஓம் சக்தி 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 ஓம் அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டமாள் அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் ஒலிபெருக்கி அமைப்பாளர் உடனே வந்து எங்களுக்கு நல்லபடி மைக்கை ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். 4 நாட்களாக பாடி எங்கள் தொண்டை கட்டிவிட்டது. அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் பகவதி அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் அல்லல் தீர்த்து அண்டமாள அருள்பவள் மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டு கோயில் கொண்டு அருள்பவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாயாகி நம்மை என்றும் தாங்குவாள் ஆளாகி நம்மை என்றும் தாங்குவாள் உலகம் போற்று உத்தமியாம் பகவதி உயர்த்தி நம்மை வாழ வைக்கும் பகவதி உயர்த்தி நம்மை வாழ வைக்கும் பகவதி எல்லோரும் சொல்லுங்கள் பகவதி தாயை சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மண்டை காட்டில் பகவதியாய் அருள்பவள் மண்டை காட்டில் பகவதியாய் அருள்பவள் மண்டை காட்டில் பகவதியாய் அருள்பவள் மண்டை காட்டில் பகவதியாய் அருள்பவள் மண்டை காட்டில் அருள் வழங்க நின்றவள் 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 மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள்பவள் மண்ணி நல்ல வாழ அருள்பவள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள்பவள் மண்ணி நல்ல வண்ண வாழ அருள்பவள் பார்போற்று
போற்றும் பகவதியாய் அருள்பவள் பார்வோற்றும் பகவதியாய் அருள்பவள் அல்லல் தீர அடியவரை காப்பவள் அல்லல் தீர அடியவரை காப்பவள் அருள் வெள்ளம் அதனில் நம்மை சேர்ப்பவள் அருள் வெள்ளம் அதனில் நம்மை சேர்ப்பவள் அன்பர் உள்ளம் இன்பமாக செய்பவள் அன்பர் உள்ளம் இன்பமாக செய்பவள் ஆனந்தமாக வாழ நமக்கு அருள்பவள் ஆனந்தமாக வாழ நமக்கு அருள்பவள் ஓம் சக்தி 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 ஓம் மண்டை காட்டு பகவதி தாயை வணங்குவோம் 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 வளமையோடு வாழ்வாங்கு வாழுவோம் வளமையோடு வாழ்வாங்குவோம் வளமையோடு வாழ்வாங்குவோம் வளமையோடு வாழ்வாங்கு வாழுவோம் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவோம் வாழ்க 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 என்று வாழ்த்துவோம் பகவதி வாழ்க 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 என்று வாழ்த்துவோம் பகவதி வாழ்க வாழ்க வாழ்த்துவோம் வாழ்வாங்கு வாழ்க நம்மை வாழ்த்துவோம் பகவதியை வணங்கி என்றும் வாழுவோம் 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 ஓம் சக்தி 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 ஓம் பராசக்தி பராசக்தி பகவதி ஓம் பராசக்தி பராசக்தி பகவதி ஓம் பராசக்தி பராசக்தி பகவதி ஓம் பராசக்தி பராசக்தி பகவதி பண்ணில் பாட அருளை எனக்கு நல்கிடு தமிழ் பண்ணில் பாட எனக்கு அருளை நல்கிடு தமிழ் பண்ணில் பாட எனக்கு அருளை நல்கிடு நாள்தோறும் நம்மை காப்பவள் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் ஒலிபெருக்கி அமைப்பாளர் கொஞ்சம் யாகசாலையில கவனம் செலுத்துங்க 4 நாளா பாடுறோம் தொண்டை கட்டிட்டு இதுக்கு மேல கத்த முடியாது கொஞ்சம் உங்களோட அனுகிரகம் இருந்தாதான் நாங்க நல்லா பாட முடியும் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள் நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் நாள்தோறும் நம்மை எல்லாம் காப்பவள் நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள் நலங்கள் பல அருளி நம்மை காப்பவள் அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் பகவதி அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் பகவதி அச்சம் தீர்த்து நம்மை எல்லாம் காப்பவள் அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் பகவதி அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் பகவதி அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் பகவதி அல்லல் தீர்த்து அண்டம் ஆள அருள்பவள் சக்தி ஓம் 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 மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டில் கோயில் கொண்டு அருள்பவள் பகவதி மண்டை காட்டு கோயில் கொண்டு அருள்பவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள்
மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் பகவதி மக்கள் மகிழ ஆனந்தம் தருபவள் ஓம் சக்தி 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 ஓம் என்றும் வணங்குவது உம்மலத்தாள் எழுதா மறையும் நின்றும் இருந்தும் கிடந்தும் ஒன்றும் வலம் வருகின்ற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்னையெல்லாம் அழியாமுத்தி தாளங்களோடு அன்றும் மர சிற்ப வேலைப்பாடுகளோடு கண்டோர் வியக்கின்ற விதத்திலே தேவாதி தேவர்களெல்லாம் மகிழ்கின்ற விதத்திலே அம்மை பராசக்தி இங்கே ஸ்ரீசக்கர வடிவமாக அமர்ந்து இந்த பகுதியிலே அருளாசி புரிகின்ற தேவிக்கு குடமுழுக்கானது நடந்தேறுவதற்காக வேத விற்பன்னர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே கடந்த 4 நாட்களாக 6 கால யாக பூஜைகளெல்லாம் நடத்தப்பட்டு குடமுழுக்கு வைபவத்திலே நடைபெறுகின்ற 53 வகையான குடமுழுக்கு வைபவ நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக நடத்தேறி யாகசாலையினுடைய நிறைவு நிகழ்வாக மகா பூர்ணாகுதி நிறைவடைந்து தொடர்ந்து யாத்ராதானம் கடம் புறப்பாடு என்கின்ற நிகழ்விற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடம் இங்கிருந்து யாகசாலையிலிருந்து புறப்பட்டு திருக்கோயிலை வலம் வந்தவுடன் திருக்கோயில் வளாகத்தில் நிற்கின்ற மெய்யன்பர்களாகிய நாம் அத்தனை பேரும் திருக்கோயிலினுடைய முன்பாக கம்பீரமாக எழுந்து காட்சி தருகின்ற ராஜகோபுரத்திலே அமைக்கப்பட்டுள்ள கோபுர கலசங்கள் நம் கண்களிலே படுகின்ற விதமாக நின்று அம்மே நாராயணா தேவி நாராயணா என்கின்ற மூல மந்திரத்தை உச்சரித்தவாறும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்கின்ற ஒற்றை மந்திரத்தை பிரணவ மந்திரத்தோடு உச்சரித்தவாறு நின்று தேவி பராசக்தி பஞ்சபூத வடிவமாக விளங்குகின்ற அந்த பரம்பொருள் ஆகாசம் காற்று நெருப்பு ஜலம் மண் என்று சொல்லுகின்ற பஞ்சபூத தத்துவ வடிவத்தில் அந்த பராசக்தி ஜோதி ஸ்வரூபிணியாக அமர்ந்திருந்த அந்த பராசக்தி கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே ஆதிசங்கரருடைய சீடர்களுள் ஒருவராக யதீந்திரன் என்று நாமத்தை கொண்ட அவருடைய சீடர் கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசிக்க வந்த இடத்திலே கடல் மார்க்கமாக வந்த பொழுது இங்கே அமர்ந்திருந்த பராசக்தி பகவதி அம்மன் அவள் அருள் கடாட்சத்தால் அந்த ரிஷி முனிவரை இந்த பகுதிக்கு அழைத்து இங்கே அவர் ஸ்ரீசக்கரம் வரைந்து அதுவும் தங்க தகட்டிலே ஸ்ரீசக்கரம் அமைத்து அந்த ஸ்ரீசக்கரத்திலே அம்பிகையை எழுந்தருள வைத்து அந்த அம்பிகைக்கு பூஜைகள் தொடர்ந்து செய்து வந்தார். அப்படி பூஜைகள் செய்து வந்த பொழுது அம்பிகை மனதார குளிர்ந்தாள். இந்த காலகட்டத்தில் நமது இந்த பகுதி முழுவதும் பனை மரங்களும் மாமரங்களும் சூழ்ந்த காட்டுப்பகுதியாக இருந்தது. இந்த பகுதியிலே ஆடு மாடு மேய்க்க வருகின்ற சிறுவர்கள் இந்த ஆதிசங்கரருடைய சீடராக விளங்கிய யதீந்திரன் ரிஷியை பார்த்து அவர்கள் ஆனந்தப்பட்டு இருந்த அந்த நேரத்திலே அந்த ரிஷியோடு இந்த குழந்தைகள் இந்த மாணவ செல்வங்கள் இந்த பகுதியிலே ஆடு மாடு மேய்த்து மேய்ச்சல் பகுதியாக விளங்கிய கடும் காடாக இருந்த இந்த பகுதியிலே அம்பிகையை எழுந்தருள வைத்த அந்த யதீந்திரன் என்கின்ற ரிஷி குருவருள் இல்லை என் திருவருள் இல்லை என்று நம் சாஸ்திரம் கூறுகின்றது. அப்படி குருவருளால் ஸ்தாபிக்கப்பட்ட திருக்கோயில்தான் இந்த மண்டைக்காட்டு பகவதி அம்மன். ஆதிசங்கரர்
நாடு முழுவதும் திருக்கோயில்களை எழுப்பி ஸ்ரீசக்கர தத்துவத்தை வரைந்து காட்டி மெய்யன்பர்களுக்கு பரப்பிய பெருமை ஆதிசங்கரரை சாரும். ஸ்ரீசக்கரம் வேதங்களை வகுத்து தொகுத்து கொடுத்த வேதவியாச பெருமானால் மகாபுராணம் என்று சொல்லுகின்ற புராணத்திலே அவர் இந்த எந்திரங்களை எப்படி அமைப்பது, எப்படி கோடுகள் வரைவது என்று சொல்லி ஸ்ரீசக்கரத்தினுடைய தத்துவத்தை சொல்லி வைத்தார். அதை மெய்யன்கள் அன்பர்களாகிய நமக்கு தந்துதவியவர் ஆதிசங்கர மகான். அந்த ஆதிசங்கரருடைய சீடர் அந்த ஸ்ரீசக்கரத்திலே அம்பிகையை எழுந்தருள வைத்த திருத்தலம்தான் நமது மண்டைக்காட்டு பகவதி அம்மன் எழுந்தருள் இருக்கின்ற இடம். அப்படி யதீந்திரன் சில பல நாட்கள் கடந்த பின்பு இந்த பகுதியிலே இருந்து செய்த பூஜையின் விளைவாக மண்டைக்காடு பகுதியிலே சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு என்று நம்பப்படுகிறது, அந்த காலகட்டத்திலே கொள்ளை வியாதிகள், கொடிய நோய்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களை துன்புறுத்திய பொழுது கொலை நடுக்கமிட்ட இந்த பகுதி கடற்கரை பகுதியிலே வாழ்ந்த மக்கள், சுற்றுவட்டார பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் இந்த நோயால் நடுங்கி மரணம் எய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்த யதீந்திர மகரிஷியினுடைய ஆதிசங்கர மகாசாமியினுடைய சீடராகிய யதீந்திரருடைய தீவிர சக்தியாலும் ஸ்ரீசக்கரத்தின் மீது அம்பிகையை எழுந்தருள வைத்து அவருடைய தோத்திரத்தாலும் இந்த பகுதியிலே நோயினுடைய வீரியம் குறையப்பட்டது. அந்த காலகட்டத்திலே இங்கே ஸ்ரீசக்கரத்திலே எழுந்தருளியிருந்த பராசக்தி பிறகு சில ஆண்டுகள் கடந்த பின்பு யதீந்திரர் சமாதியான போது அந்த பகுதியை அந்த சிறுவர்கள் விளையாடி வந்தார்கள். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க அந்த யதீந்திரரால் நிறுவப்பட்ட திருக்கோயில் என்று நம்பப்படுகின்ற நம்முடைய நாம் இன்று பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்ற மர சிற்ப வேலைப்பாடுகளோடு கம்பீரமாக எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கின்ற நமது மண்டைக்காட்டு பகவதி அம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு வைபவம் இன்றைய தினம் சேரோடும் சிறப்போடும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. ஜெய சுப்பிரமணியம். அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் மறுகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்கின்ற அற்புதமான என் குருவான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவடியை வணங்கி என்னுடைய வழிகாட்டியான குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய தனிப்பெரும் கருணையினாலே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அற்புதமான நகரமாம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய ஆலயத்திலேயே மகா சம்பிரோட்சணமும் மகா கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியிலேயே இறைவனும் இறை அடியார்களும் மகிழக்கூடிய வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய ஆலயத்திலேயே கும்பாபிஷேக விழாவிற்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா பி.கே. சேகர் பாபு அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை திருக்கோயில் நிர்வாகத்தினுடைய சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்விற்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையாளர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதர் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு மாநில உணவு ஆணைய தலைவர் ஐயா என் சுரேஷ்ராஜன் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் அன்பு சகோதரி பிரம்மசக்தி அவர்களையும்
இங்கே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஆலயத்தினுடைய இணை ஆணையாளர் மரியாதைக்குரிய பழனிக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலேயே மகா கும்பாபிஷேக விழாவானது நம்முடைய சிவாச்சாரிய பெருமகளுடைய அற்புதமான வேதங்களாலும் உபநிதங்களாலும் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களால் இங்கே சிவாச்சாரியர்கள் பண்டிதர்கள் நம்முடைய திருமுறையினுடைய பாராயணம் செய்த ஓதுவார் மூர்த்திகளுடைய முன்னிலையிலேயே இன்னும் சற்று நேரத்திலேயே நம்முடைய மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய ஆலயத்திலேயே மகா சம்பரோட்சணம் என்று சொல்லப்படக்கூடிய மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற உள்ளது. கடந்த 4 நாட்களாக இங்கே யாகசாலையிலேயே நம்முடைய சாத்தான்குளம் ஜெயபிரகாச நாராயண குருக்களுடைய குமாரர் அன்பிற்கினிய அண்ணா ஜெய பகவதி குருக்களுடைய தலைமையிலேயே பல்வேறு சிவாச்சாரிய பெருமக்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய தந்திரி சங்கர நாராயணர் அவருடைய முன்னிலையிலேயே இங்கே நம்முடைய கும்பாபிஷேகத்திலேயே இந்த இடத்திலேயே நம் பகவதி அம்மனை மட்டும் தரிசிக்கவில்லை, இந்த இடத்திலேயே முழுவதுமாக தேவாதி தேவர்கள் சித்தர்கள் நம்முடைய அத்தனை தேவ ரிஷிகள் எல்லாம் இந்த இடத்திலேயே முழுவதுமாக வந்து சஞ்சரித்து நமக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மனுக்கு அற்புதமான முறையிலேயே நம்முடைய சிவாச்சாரியர் பகவதி குருக்களுடைய திருக்கரங்கராலே தற்பொழுது தீபாராதனையானது அற்புதமாக செய்யப்பட்டு வருகிறது. யாகசாலையிலேயே பூர்ணாகுதி அற்புதமாக செய்யப்பட்டு இதோ நம்முடைய அம்மைக்கு இன்னும் வெகு சில மணித்துளிகளிலேயே ராஜகோபுரத்திலேயே குடமுழுக்கும் அதே போல மூலாஸ்தானத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய புற்று வடிவத்தில் நம்ம எல்லாம் காட்சி ரட்சிக்கக்கூடிய அம்பிகை மண்டைக்காடு அநாதக ரட்சகி சக்தி ஓம் சக்தி அநாதக ரட்சகி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய ஆலயத்திலேயே இங்கே நம்முடைய யாகசாலையிலே ஒரு திருக்குடத்திலேயே சுத்தமான சந்தனம், ஒரு திருக்குடத்திலேயே பன்னீர், ஒரு திருக்குடத்திலேயே திரவியம் என்று சொல்லப்படக்கூடிய கலபம் மூன்றும் வைத்து நம்முடைய அம்பிகைக்கு இன்று ஆனந்தமாக நம்முடைய அம்பிகை இந்த கும்பாபிஷேக விழாவிலேயே நமக்கெல்லாம் சேவை சாதித்து அருளுகின்றார். நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், ஆனால் எல்லோரும் சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் புத்தாளே ஜெய் காளி புத்தாளே மகாதேவிக்கு ஓம் காளி புத்தாளே ஓம் சக்தி பராசக்தி உறுதியும் சக்தி நம்முடைய சக்தி சாதாரணமான நாம கிடையாது. வேண்டும் பிரம்மசக்தி தரக்கூடிய விஷ்ணு சக்தி ஓம் என்று கேட்டால் ஓம் சர்வாய் என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அங்கே மருத்துவராக வலம் வந்து நம்மை எல்லாம் காப்பாள். நான் வாழ்க்கையிலே பஞ்சத்தில் இருக்கிறேன், ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இடத்திலேயே முன் தோன்றி நமக்கெல்லாம் வாழ்வினை தரக்கூடிய மாபெரும் சக்தியாக இருக்கிறாள் நம்முடைய அம்பிகை. யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு என்கின்ற யாத்ராதான நிகழ்வு நடந்தேறுகின்றது. பக்த பெருமக்கள் எல்லாம் கரங்களை கூப்பியவாறு எங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களை காக்கின்ற தாயே, தற்போது யாகசாலையிலே இருந்து நம்முடைய அம்பிகையினுடைய திருக்குடங்கள் இந்த யாகசாலையிலிருந்து புறப்பட்டு இதோ சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இத்தனை நாள் நாம் நினைத்துக் கொண்டிருந்த அந்த அற்புதமான தருணம் நம் மணித்துளிகள் இதோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அம்மையினுடைய இங்கே பூஜை செய்யப்பட்ட திருக்குடங்களை நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் தலையிலே ஏந்தி முழுமையாக இங்கே நம் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து நம்முடைய ராஜகோபுரி பராசக்தி நாம் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை நினைத்தோமோ, நம் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அது அத்தனையும் இந்த மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய
பரிமக்களுடைய இடத்திலேயே நாம் கேட்டால் முத்துக்குடை பிடிக்க மக்கள் அனைவரும் கும்பாபிஷேகம் பார்ப்பதற்காக ஆலயத்தின் முன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்த பெருமக்கள் ஆலய ராஜகோபுர முன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தயவு செய்து பக்த பெருமக்கள் நம்முடைய ராஜகோபுரத்தின் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய ஆலயத்திலேயே முதல் நாள் மங்கள இசையோடு அற்புதமாக நினைவாக ஆலயத்திலேயே நடைபெற்ற இந்த விழாவில் முதலில் விக்னேஸ்வர பூஜை உடன் தொடங்கப்பட்டது. இந்த விக்னேஸ்வர பூஜையில் அற்புதமான முறையிலேயே நம்முடைய முழு முதல் கடவுளாம் ஐம்பூதங்களை எல்லாம் தன்னகத்தையே கொண்டிருக்கின்ற அற்புத கடவுள் அற்புதமான முறையிலேயே விக்னேஸ்வர அற்புதமாக நடைபெற்று புண்ணியாவனம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய பசுவினுடைய பால் தயிர் நெய் போன்ற சாணம் யாகசாலைக்குள்ள வர சாயந்தரம் பூஜை இருக்கு. யாகசாலையில தயவு செய்து யாரும் வர வேண்டாம். யாகசாலையில நின்று வெளியில நின்று தரிசனம் செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே என்று சொல்லுகின்ற விதமாக அபிராமி பட்டரார் பாடி மகிழ்ந்த அம்பிகை பராசக்தி பகவதி அம்மன் என்கின்ற பெயரினை ஏந்தியவளாக மண்டைக்காடு பகுதியிலே எழுந்தருளி ஸ்ரீசக்கர சொரூபிணியாக அமர்ந்திருந்த தாயாருக்கு ராஜகோபுரம் எழுப்பி அந்த ராஜகோபுரத்திலே குடமுழுக்கு செய்வதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ கடம் புறப்பாடு என்கின்ற நிகழ்வோடு குடங்களிலே புனித நீர் நிரப்பப்பட்ட அந்த புனித நீரோடு இங்கே கரங்களில் தாங்கியவாறும் சிரங்களிலே தூக்கியவாறும் மேல தாளங்கள் முழங்க பஞ்சவாத்தியங்கள் இசைக்க தாய்மார்கள் சிரத்தையோடு குரவை ஒலிக்க இதோ திருக்கோயிலை வலமர்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு யாத்திராதானம் என்று குடமுழுக்கு வைபவத்தினுடைய கிரியையிலே சொல்லுவார்கள். யாத்திரை செல்லுவது, அதாவது குடமுழுக்கு செய்வதற்கான நன்னீரானது தலைகளிலே சுமந்தவாறு மேளதாளங்கள் முழங்க சுப முகூர்த்தத்தை எதிர்பார்த்த விதமாக அதற்கு உரிய காலம் தேவதைகளுடைய அனுக்கிரகத்தோடு 33 கோடி தேவர்களுடைய அனுக்கிரகத்தோடு இதோ நடந்தேறுவதற்காக இடமிருந்து வளமாக திருக்கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே யாத்திரை செல்லுகின்ற பொழுது தானங்கள் வழங்கி தேவாதி தேவர்கள் மகிழுகின்ற விதத்திலும் கும்ப கலசங்களானது நம்முடைய ராஜகோபுரம் மற்றும் விநாயகர் பெருமானுடைய அற்புதம். நம்முடைய பிறவி பலன்கள் நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலேயே அவதாரம் செய்தோம், நம்மை அவதரித்த இறைவன் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறார் என்பதையெல்லாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை நாம் இந்த உலகத்திற்கு உன்னதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே இறைவனுடைய மிகப்பெரிய தனிப்பெரும் கருணையான இந்த மகா கும்பாபிஷேக சம்பரோட்சண பெருவிழாவானது இன்னும் சில மணித்துளிகளிலேயே இங்கே நடைபெற இருக்கிறது. தேவாதி தேவர்கள் சிவாச்சாரிய பெருமக்களுடைய அற்புதமான ஞான உபதேசம் பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலேயே இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய ஞானாம்பியாக இருக்கக்கூடிய இந்த மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்த பெருமக்களுடைய முன் நம்முடைய அற்புதமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. அம்மே சரணம் தேவி சரணம் என்று பக்த பெருமக்களுடைய அற்புதமான கரகோஷத்திற்கு ஏற்ப நாத வேத தமிழ் பாராயணம், வேத பாராயணம், வேத பண்டிதர்கள் எல்லாம் இங்கே அம்மைக்கு திருவடியினுடைய சமர்ப்பித்த அந்த மந்திர உச்சாரணங்களுக்கெல்லாம் சர்வசக்தி கிடைக்கக்கூடிய அளவிலே நம்முடைய அம்பிகையினுடைய ராஜ கோபுரத்திலேயே ராஜ மாதாவாக ராஜ அலங்காரம் கொண்ட உத்தமியாக இருக்கக்கூடிய நம்முடைய மண்டைக்காடு நாயகி
மண்புற்று மீது அமர்ந்து ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் அபயம், ஒரு கையிலேயே ஹஸ்தம், ஒரு கையிலேயே குங்கும சுருட்டை, நீள் சடை போன்ற அற்புதமான நீள் சடை கொண்டு நம்மை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய இந்த உத்தமி கேட்டவருக்கு சிங்க வாகனத்திலேயே ஓடி வந்து நம்மை எல்லாம் காக்கக்கூடிய அநாதக ரட்சகி ஆபத் பாண்டவி, மண்டைக்காட்டிலே அவதாரம் செய்த கருணை கடல், நம் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பின் திருவுருவமாக இறைவியாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மண்புற்று அழகி, பார்த்தால் நம் பாவவினைகள் எல்லாம் முழுமையாக அகன்று நம் மனதிலே எண்ணற்ற மகிழ்ச்சியை தோன்றக்கூடிய அந்த தத்துவ நாயகி, வேதத்தினுடைய உட்பொருள் நாயகி, மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய ஆலயத்திலேயே புனர் ருத்ராதான கும்பாபிஷேக மகா சம்பரோற்சவ திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இன்னும் சில மணித்துளிகளிலேயே அந்த வேத மந்திரங்களால் இங்கே ஜபிக்கப்பட்ட அந்த புனித நீரானது நம்முடைய இந்த ராஜகோபுரத்திலேயே ஊட்டப்பட்டு முழுவதுமாக கும்பாபிஷேகம் செய்து அந்த திருக்காட்சியை நாம் காண இருக்கிறோம். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துகின்ற மாபெரும் விழாவுதான் இந்த மகா கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்துல ஆவர்த்தனம் ஒரு கும்பாபிஷேகம், அதாவது ஆலயத்தினுடைய இயற்கை சீற்றங்களால நடைபெற்று அந்த ஆலயத்தை புனரமைத்து செய்யப்படக்கூடியது ஆவர்த்தன கும்பாபிஷேகம். அனாவர்த்தம்னு ஒரு கும்பாபிஷேகம். அனாவர்த்தனம் சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் என்னன்னா 33 கோடி தேவர்களின் அருளாட்சியோடு இதோ கருட பகவான் குடமுழுக்கு வைபவத்திற்கு நம்முடைய இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக வந்து அண்ணன் மகாவிஷ்ணு கருட வாகனத்திலேயே இங்கே தங்கை கும்பாபிஷேகத்தை இதோ நம்முடைய கர்ம வினைகள் பாவ வினைகளை எல்லாம் தீர்க்க இதோ தன்னுடைய சகோதரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மனுடைய ஆலயத்திலேயே கும்பாபிஷேகத்தை முழுதும் பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று திருவரங்கத்திலேயே கோயில் கொண்டுள்ள நம்முடைய அரங்கநாதன் திருமலையிலேயே கோயில் கொண்டிருக்கிற வெங்கடாச்சலபதி அற்புதமாக அவருடைய வாகனமான பெரிய திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெரிய திருவடி கருட வாகனத்திலேயே தற்போது காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கருடனாக விளங்குகிறேன். ஒரு கருட தரிசனம் என்பது வாழ்க்கையிலேயே இம்மை மறுமையிலேயே நாம் செய்த கர்மவினைகள் முழுவதும் அகன்று நமக்கு வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற வகையிலேயே ஆலயத்திலேயே தற்போது இருக்கிறது. நம்முடைய கும்பாபிஷேகம் ராஜகோபுரத்தை புஷ்பங்களால் இதோ அம்பிகை சக்தி பராசக்தி நடைபெற்று தேவர்கள் எல்லாம் வாழ்த்த வாழ்க்கையிலேயே அத்தனை கல்வியாக நம் வாழ்க்கையில் அம்பிகை பகவதி அம்பிகை வந்துவிட்டால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வம் இனம் தரும், எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி பட்டருக்கு அற்புதமாக காட்சி கொடுத்த அம்பிகை நம் இடத்திலேயே மண்டைக்காட்டிலேயே இதோ மாசி பெருந்திருவிழாவினுடைய நாயகி, வலியபடுக்கை நாயகி, ஒடுக்கு ஊதையினுடைய வித்தகி இதோ நம் முன்னாலேயே தோன்றி இதோ நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அவளை காண்பதற்கு
அற்புதமாக சொல்லுவோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அவள் திரிசூலத்தை அற்புதமாக நம்மிடத்திலே கொண்டு நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். அவளை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு என்ன கலைகள் வேண்டுமோ 63 ஆய கலைகளையும் தன்னகத்தையே அற்புதமான வேதத்தினுடைய நாயகி, வேதஸ்வரூபிணி, நாதத்தினுடைய கலைமணி நம்முடைய அம்பிகை இதோ கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அகமகிழ அனமகிழ அவளை மனதார தியானிப்பார். நம் வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவத்தையும் தரக்கூடிய வித்தகியாக நம்மை நாயகி இதோ வந்து கொண்டிருக்கிறார். மண்டைக்காடு தளத்தில் வரக்கூடியவர்களுக்கு பிணிகளை முழுவதுமாக கருவறுத்து தன் கையிலே இருக்கக்கூடிய திரிசூலத்தை முழுமையாக அவள் கையிலே இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் ஆணவம் கன்மம் மாயை என்ற மதங்களை அழிக்கக்கூடிய மகா சக்தி பொருந்தியவள் அந்த மண்டைக்காட்டிலே இருக்கக்கூடிய பகவதி. கேட்டவருக்கெல்லாம் கேட்ட மரங்களை வாரி கொடுப்பவள். இந்த இடத்திலேயே ஒரு கணம் நினைத்து பார்த்தால் அந்த கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய நெஞ்சத்திலேயே உறைந்த இந்த பார்வதி அம்சமாக இருக்கக்கூடிய நம் மண்டைக்காட்டு பகவதி முன்தோன்றி நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்பாள், ஞானத்தை கொடுப்பாள். சர்வசக்தி முழுமையாக கொடுக்கக்கூடிய வல்லமை அவளிடம் மட்டுமே இருக்கிறது. அவள் ஒரு கணம் பார்த்தால் நம் வாழ்க்கையிலேயே வந்து தினந்தோறும் வாழ்க்கை முழுமையாக முழுமைப்பெறும் என்பது கடுமையான சாத்தியம். நாம் சாலையிலும் இல்லத்திலும் நின்று பார்த்து அம்பிகையை வணங்குகின்ற தன்மையை ஏற்படுத்துவதற்காகத்தான் ராஜகோபுரத்தை கட்டி வைத்து கோபுர கலசங்களை அமைத்தார்கள். அப்படி கோபுர கலசங்கள் அமைக்கப்பட்டு பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட இந்த கோபுர கலசங்களிலே நவதானியங்களும் வரகு என்கின்ற தானியமும் நிரப்பப்பட்டு இங்கே கம்பீரமாக அம்பிகை ராஜகோபுரத்திலே எழுந்தருளி இருக்கின்றாள். ஒரு திருக்கோயில் என்பது மனிதனுடைய உடல் அம்சமாக கொண்டது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய ஊன் உடம்பாகத்தான் திருக்கோயிலை அமைத்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அப்படி பெருமை மிக்க இந்த திருக்கோயிலிலே ராஜகோபுரம் என்பது திருக்கோயிலே ஒரு மனிதன் நெடுஞ்சான் கிடையாக நிமிர்ந்து படுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுடைய கால் பாதம் ராஜகோபுரம். கருவறையிலே மூலவராக அம்பிகை எழுந்தருளி இருக்கின்ற பகவதி அம்மன் எழுந்தருளி இருக்கின்ற புற்று வடிவிலே சுயம்புவாக அம்பிகை எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீசக்கர நாயகியாக எழுந்தருளி தேடி ஆடி ஓடி வருகின்ற பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாளே அந்த புற்று வடிவிலான சந்தன காப்பு முகத்தை கொண்ட அம்பிகை. அவள் அந்த மூலாஸ்தானம் தான் சிரசு என்கின்றது. இடையிலே கொடிமரம் ஒரு மனிதனுடைய மூலாதாரமாக விளங்குகின்ற முதுகெலும்பு. கொடிமரத்தை சுற்றி பக்கத்திலே பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி ராஜகோபுரத்தை கடந்து நெடுஞ்சான் கிடையாக படுத்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய கால் பாதத்தை போன்ற தத்துவத்தையும் முதுகெலும்பாக விளங்குகின்ற கொடிமரத்தையும் அந்த கொடிமரத்திலே ஏற்றப்படுகின்ற நூல் கயிறும் துணியும் ஒரு மனிதன் உயர்நிலை அடைய வேண்டும் அம்பிகையை ஆண்டவனை நினைத்து அம்பிகை பராசக்தியே என்னை உன்னிலைக்கு கொண்டு செல், மனித பிறவி எடுத்த நான் புனிதனாக மாறி தெய்வநிலை அடைய வேண்டும், சிவஸ்வரூபமாக மாற வேண்டும் என்கின்ற தத்துவத்தை விளக்குகின்ற மதத்திலே கொடியேற்றுகின்ற தத்துவமும் பலிபீடத்திலே வீழ்ந்து பாவ கர்மங்களை இந்த ஜென்ம கடந்த ஜென்ம பாவங்களை எல்லாம் துளைத்து அம்பிகையே எனக்கு முக்தியை தந்தருள்வாய் என்று சொல்லி விழுந்து எழுந்து அம்பிகையின் மூலவராக விளங்குகின்ற பராசக்தி அம்பிகை மண்டைக்காட்டு பகவதியை அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா என்று இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் விளங்குகின்ற அந்த பராசக்தியை புற்று வடிவமாக இங்கே நோய் தீர்ப்பதற்காக கொள்ளை வியாதியிலிருந்து நம்மை காத்தருளுகின்ற தாயார் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே எழுந்தருளியவளுக்கு இங்கே ராஜகோபுரத்தில் குடமுழுக்கு நடத்தப்பட்டு
கோபுர கலசங்களுக்கு இதோ தீபாராதனையானது நடத்தப்படுகின்றது. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி, அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி, எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி, கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே. ஜோதி 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 ஸ்வயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 ஸ்வயம், ஜோதி 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 பரம் என்கின்ற விதத்திலே இங்கே கற்பூராஞ்சனம் காண்பிக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ராஜகோபுரத்திற்கு இது போன்ற நிகழ்வு இனி 12 ஆண்டுகள் கடந்த பின்புதான் இங்கே நடந்தேறும். அப்படி வாராது வந்த மாமணி என்று சொல்லுகின்ற அளவிலே பெருமைமிக்க இந்த நிகழ்வு பார்ப்பதற்கு பெயர் பெற்ற மெய்யன்பர்கள் அடியார்கள் நாம் சூழ்ந்திருக்கின்றோம். அன்னையினுடைய பாதார பிந்தங்களை வணங்குவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சீரிய முயற்சியால் நடைபெற்ற குடமுழுக்கு வைபவத்திலே இதோ கற்பூரம் காண்பிக்கப்படுகின்றது. நாம் இங்கிருந்தவாறே கற்பூர ஜோதியை தொட்டு கண்களிலே ஒற்றிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜோதியினுள் ஐக்கியம், கற்பூரம் எப்படி எரிந்த பின்பு ஒன்றுமில்லாமல் மாறிவிடுகின்றதோ, கற்பூரம் எவ்வாறு அந்த நெருப்பிலே இரண்டர கலந்து விடுகிறதோ, கற்பூரம் எப்படி அக்னியிலே இரண்டர கலந்து விடுகிறதோ, அதுபோன்று இந்த ஜீவன் பிறப்பெடுத்த மனிதர்களாகிய நாம் அந்த பரம்பொருளோடு, அம்பிகையோடு, பராசக்தியோடு, பகவதியோடு இரண்டர கலத்தல் என்பதுதான் கற்பூர ஜோதியினுடைய தத்துவம். எங்கெல்லாம் கற்பூர ஜோதி காண்பிக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒற்றை சிந்தனையோடு நின்று அம்பிகையை தொழுது அவளாக மாறிவிட வேண்டும். ஜீவன் சிவனுள்ள ஐக்கியம், ஜீவன் முக்தி என்பதுதான் கற்பூர தீபாராதனை, கற்பூர நீராஞ்சனம். ஆம், அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்தோம். இதோ குடங்களிலே அம்பிகை எழுந்தருளி இருந்த அந்த புனித நீரானது பக்த பெருமக்களுடைய மேனியில் எல்லாம் தெளிக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மேனியிலே ஒரு துளி பட்டு விடாதா என்று பக்தர்கள் எல்லாம் இங்கே காத்து நிற்கின்ற காட்சியையும் அதற்காக ஓடி ஓடி வருகின்ற காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 9 வகையான திரவியங்கள் மருந்து பொருட்களால் ஆன புனித நீர் நிலைகளிலே இருந்து எடுத்து வரப்பட்ட இந்த புனித நீரமானது இந்த நீரில் தான் கடந்த 4 நாட்களாக 6 கால பூஜைகள் முடிந்து அக்னி சொரூபியாக இருந்த அம்பிகை நீர் ஜலவாசம் செய்து தண்ணீரிலே எழுந்தருளி இருக்கின்றாள். அந்த புனித நீர் தான் இப்பொழுது கோபுர கலசங்களிலே சேர்ப்பிக்கப்பட்டு சிவாச்சாரிய பெருமக்களும் துறவியர்களும் அமைச்சர் பெருமகனாரும் இங்கே ராஜகோபுரத்திற்கு குடமுழுக்கு செய்து நாமெல்லாம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்திட, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திட, கல்வி வளம் பெருகிட, உடல் ஆரோக்கியம் தந்திட மண்டைக்காடு தேவியை அம்மே நாராயணா, தேவி நாராயணா, பக்தே நாராயணா என்று சொல்லி இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் விளங்கி கைதொழுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல், கொடை வள்ளல் அம்பிகை பராசக்தி. இதோ அந்த பரமேஸ்வரி உமையாளோடு வந்து இந்த திருக்கோயிலிலே குடமுழுக்கு வைபவத்தை நடத்திய பின்பு மூலவராக விளங்குகின்ற புற்று வடிவமாக தானாக சுயம்புவாக அந்த ரிஷியால் இங்கே அந்த ஸ்ரீசக்கரத்தில் எழுந்தருளிய தாயார் அதிர்வலைகளோடு இங்கே அமர்ந்திருக்கின்றாள். அவளுக்கு சம்ரோட்சணம் என்று சொல்லுகின்ற இந்த நன்னீராட்டு விழா இந்த புனிதமான நன்னாளிலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சீரிய முயற்சியாலும் பக்த பெருமக்களுடைய சிரத்தையாலும் இங்கே நடந்தேறி எங்கு பார்த்தாலும் பக்தர்களுடைய திருமுகங்களெல்லாம் மலர்ந்த முகத்தோடு எங்களை காக்கின்ற அம்பிகைக்கு நாங்கள் குடமுழுக்கு வைபவம் செய்து வைத்து உலகத்தையே காக்கின்ற உலக நாயகி ரட்சகி அம்பிகை அயலாண்ட பரம்பொருள் தேவி பராசக்தி. அடுத்ததாக நம்முடைய யாகசாலையிலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஒரு குடத்திலேயே களபம், ஒரு குடத்திலேயே தூய்மையான சந்தனம், ஒரு குடத்திலேயே பன்னீர் என சிவாச்சாரிய பெருமக்களால் முதல் நாள் நம்முடைய யாகசாலையிலேயே கும்ப அலங்காரம் செய்து இந்த 6 கால யாக வேள்வி நடைபெற்ற இந்த நவ ஆக்னி குண்டம், இந்த குண்டங்களிலெல்லாம் இங்கே 13 குண்டங்கள் மொத்தம்
அதிலேயே 9 குண்டங்கள் நம்முடைய அம்பிகைக்கு பிரீத்தமான அந்த நவ ஆக்னி குண்டத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்ட வேத ஆகமங்கள், 12 திருமுறைகள், திருப்புகள், அந்தாதி போன்ற நாத கணங்கள், வேத கணங்கள், வேத பண்டிதர்கள், சிவாச்சாரிய பெருமக்களால் இங்கே உச்சாடனம் செய்து கும்ப அலங்காரமாக செய்து அம்பாளாக மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்பிகையாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அகிலத்தினுடைய வித்தகி நம்முடைய மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய இந்த திருக்குடங்கள் மூலாஸ்தானத்திலேயே அம்பிகைக்கு அபிஷேகம் சம்பிரோட்சணம் செய்ய இதோ நம்முடைய ஆலயத்துடைய மேல் சாந்தியம் சர்வசாதகம், இந்த கும்பாபிஷேகனுடைய சர்வசாதகம் ஜெயப்பிரகாச நாராயண குருக்களுடைய குமாரர் அன்பிற்கினிய அண்ணா பகவதி குருக்கள் அவர்கள் தலையிலேயே ஏந்தி இங்கே நம்முடைய அற்புதமான முறையிலேயே ஆலயத்தை அந்த 3 திருக்குடங்களும் சுற்றி பலம் வர இருக்கிறது. பலம் வந்து அம்பிகையினுடைய புற்று வடிவமாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் கண்டு ஆனந்தமாக அகமகிழ மனமகிழ சிந்தையுடுக நாம் நினைத்து நினைத்து அம்மே அம்மே மண்டைக்காடு பகவதி அம்பிகை என்று அம்மா எனக்கு ஞானத்தை கொடு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, எனக்கு நல்ல வாழ்வை கொடு என்று நம் அம்மையிடம் கேட்கக்கூடிய அந்த அம்மைக்கு அந்த ஞானாம்பிகை கேட்போருக்கு பார்ப்போருக்கும் சிரித்த முகத்தழகி, அற்புதமான ஆண்டாள் சடை போட்டு இங்கே ஒரு கையில் திரிசூலமும் ஒரு கையில் குங்கும கொப்பரையும் ஒரு கையிலேயே பாசம் அங்குசம் என அற்புதமாக ஆங்காரத்தோடு ஓங்காரத்தோடு ஆடி பரவசமாக இங்கே இதோ தன்னுடைய யாகசாலை மண்டபத்திலே இருந்து வேத மந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வேத புஷ்பங்கள் அவளுடைய திருவடியிலேயே சமர்ப்பணமாகி கழுத்தினிலே வேப்பிலை மாலையும் எலுமிச்சம்பழம் மாலையும் ஏந்தி அவள் கரங்களிலேயே அனைவருக்கும் அருளாசி வழங்கி வழங்கி உன்னை விட்டால் யாரம்மா எங்களுக்கு என்று இங்கே அநாதகியாகிய இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் நான் இருக்கிறேன் உனக்கு மகனாக மகளாக நீங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறீர்கள் என்று ஒரு கணம் என்னை பாருங்கள், நான் வரும் அழகை நான் நர்த்தனமாடி வரக்கூடிய நர்த்தகியாய், ஏனென்றால் சிவபெருமானுடைய இடப்பாகத்திலேயே இருப்பவள் நம்முடைய அம்பிகை. சிவபெருமான் 5 சபைகளிலேயே திருநடனம் ஆடினான். ஆனால் அந்த திருநடனத்தை எல்லாம் ரசித்து ரசித்து இங்கே நானும் நர்த்தனம் ஆடுகிறேன் என்பதை உணர்த்துகின்ற வகையிலேயே கைலை மலையிலே இருந்து நாரதர், பிரம்மதேவர், ரிஷிகள் எல்லோரும் புடைசூழ தேவாதி தேவர்கள் எல்லாம் வலமர விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி அனைவரும் இந்த இடத்திலேயே வலமர 8 திக்கு அஷ்டபாலகர்கள் எல்லாம் இங்கே சாமரம் வீச பக்தர்களுடைய அற்புதமான நாமங்கள் புடைசூழ ஓம் சக்தி ஆலயத்தை நோக்கி இதோ அவளுடைய திருக்குடங்கள் 4 நாட்கள் இங்கே பூஜிக்கப்பட்டு இன்று 5வது நாளிலேயே அவளிடம் சமர்ப்பிப்பதற்கு இதோ நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்களுடைய
முன்னிலையிலேயே அம்பிகை வந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் சற்று நேரத்திலே அவளுக்கு ஆனந்தமாக இவ்வளவு நாட்கள் புனருத்ராதான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆலயத்திலே நடைபெற்று அவளை ஆனந்தப்படுத்த ஆனந்த மகிழ்ச்சியில் அம்பிகையை நாம் திளைத்தாடுவதற்கு உகந்து இதோ அன்னையானவள் திரிசடையிட்டு வேதங்கள் எல்லாம் அத்தனையும் தன்னகத்தே இருக்கின்றது. நீ கேள், உனக்கு நான் என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்பதை உணர்த்துகின்ற வகையிலேயே மண்டைக்காட்டிலேயே குமரி கடலினுடைய அரபிக்கடலின் ஓரத்திலேயே வீசுகின்ற வலியப்படுக்கையினுடைய நாயகி, வலியப்படுக்கையிலேயே வெள்ளிக்கிழமை 6வது நாள் 3 நாட்கள் வலியப்படுக்கை இந்த ஆலயத்திலேயே நடைபெறும். அதிலே திருவிழாவினுடைய 6வது நாள் அம்பாளினுடைய நட்சத்திரமான பரணி கொடையன்று, பரணி நட்சத்திரம் என்று கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு இங்கே அம்பிகைக்கு பல வகை மற்றும் பல்வேறு வகையான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் படைக்கப்படும். அதெல்லாம் உடனடியாக பொதுவாக ஒரு ஆலயத்திலேயே குடமுழுக்கு வைபவத்தை நடத்தி தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற மெய்யன்பர்கள், சிவாச்சாரிய பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய தவத்திரு சுவாமி சைதன்யானந்த மகராஜ் அவர்களும், தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களும், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களும், இன்னும் பல்வேறு அரசு அதிகாரிகள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே மற்ற எந்த திருக்கோயிலிலும் பார்ப்பதற்கு அரிதான சிறப்பான நிகழ்வு இந்த குடமுழுக்கு வைபவத்திலே சம்ரோக்ஷணம் என்கின்ற நிகழ்வு. இப்பொழுது புற்று வடிவமாக இருக்கின்ற அம்பிகைக்கு அபிஷேகம் செய்ய இயலாத காரணத்தினால் கலபமாகவும் சந்தனமாகவும் யாகசாலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த புனித குடங்களிலே நிரப்பப்பட்ட கலபமும் சந்தனமும் கருவறையிலே மூலவராக எழுந்தருளியிருக்கின்ற நம் அம்மை பராசக்தி பகவதி அம்மனுக்கு சாத்தப்படுகின்ற காட்சி நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. மேளதாளங்கள் முழங்க, பஞ்சவாத்தியங்கள் இசைக்க, வேதவர்ப்பனர்களுடைய வேத மந்திரத்தால் பக்தவர் மக்கள் எல்லாம் அம்மே நாராயணா, தேவி நாராயணா, பக்தே நாராயணா என்று சொல்ல இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் விளங்குகின்ற அம்பிகைக்கு இதோ புற்று வடிவமாக சுயம்புவாக உருவாகி வளர்ந்து இங்கே அருளாசி புரிந்து கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற மண்டைக்காட்டு பகவதி அம்மனுக்கு இங்கே அவளுடைய புற்று வடிவமான அந்த திருவுருக முகத்திலே சாத்தப்படுகின்ற காட்சி நடந்தேறிக் கொண்டிருக்கின்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேள தாளங்கள் முழங்குகின்றன, சங்கநாதம் ஒலிக்கின்றது, மணி ஓசையோடு தாய்மார்களுடைய குரவை ஒலியோடு அந்த புனித சடங்கானது நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்களும் அதோடு சேர்ந்து பக்த பெருமக்களுடைய சீரிய முயற்சியால் கிடைப்பதற்கு அறியாத பெயர் பெற்ற நாம் இதோ இந்த குடமுழுக்கு வைபவத்தை நிறைவு நிகழ்வாக சம்ரோக்ஷணம் என்று சொல்லுகின்ற அந்த குடமுழுக்கு வைபவத்திலே இறுதி நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், புற்று வடிவமாக இருந்து நோய் நொடி அத்தனையும் விலக்கி நம்மையெல்லாம் காத்து ரட்சிப்பவள். எத்தனை அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நான் இந்த ஓட்டு குடிசையில் தான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி அன்றைய தினம் வழிப்போக்கராக வந்த வழிப்போக்கர்களுக்கு வழிகாட்டி தங்க வைத்து உணவு கொடுத்து காத்து ரட்சித்தவள் அம்பிகை. கொடிய நோய் நொடியால் வைசூரி அம்மை என்று சொல்லுகின்ற கொடிய வியாதி காலகட்டங்களிலே இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை எல்லாம் அபயக்கரம் கொடுத்து காத்து ரட்சித்தவள். அவளை தேடி ஓடி வருகின்றவர்களுக்கு நாடி நரம்பெல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற நச்சுத்தன்மையை போக்கி நம்மையெல்லாம் காத்தருள்பவள். பாருங்கள் எத்தனை அழகு! இதோ அம்பிகை புற்று வடிவமாக அந்த சந்தன சொருபினியாக அமர்ந்திருக்கின்ற தாயாருக்கு இங்கே சந்தன காப்பு சாத்துகின்ற நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அதுவும் சிவாச்சாரிய பெருமக்களால் 4 நாட்களாக யாகசாலையிலே
சேர்ப்பிக்கப்பட்ட அந்த புனித குடங்களில் இருந்த தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு அவளுக்கு தீபாராதனையானது காண்பிக்கப்பட உள்ளது. அம்பிகைக்கு தற்போது சந்தனத்தாலேயே அபிஷேகம் செய்யப்பட்டு சம்பரோட்சண விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. சந்தன அபிஷேகம் என்பது செல்வாதி செல்வத்தை தரக்கூடியது. செல்வாதி செல்வத்தை தரக்கூடிய, புகழை தரக்கூடியது சந்தன அபிஷேகத்தினுடைய தத்துவம். அப்படி அம்பிகைக்கு உரிதான அந்த மண் புற்றிலே அற்புதமாக வீட்டிலிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்க இந்த அம்பிகையினுடைய அந்த திருவுருவ உடலுக்கு சந்தனம் பூசுவதால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாமல் அவளை நினைத்து நினைத்து இருக்கக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களுக்கும் அவள் மனதிலேயே குளிர்ச்சியான செய்தியை தருவாள் என்பதிலேயே எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது. அதே போல் ஒரு திருக்குடத்திலேயே பன்னீர் அபிஷேகம் செய்தால் ராஜ யோகம் கிடைக்கும் என்பது தத்துவம். அப்படி அந்த ராஜ யோகம் இங்கே வந்திருக்கக்கூடிய அவள் அடியார் பெருமக்களாகிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது நிதர்சனம். அதே போல் இன்னொரு குடத்திலேயே களபம் என்று சொல்லப்படக்கூடிய மகா திரவியத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த களபத்தினால் அபிஷேகம் செய்தால் மங்கள வாழ்வு கிடைக்கும். மங்களம் என்ற ஒற்றை சொல்லுக்கு மகாலட்சுமி நம் இடத்திலே வாசம் செய்கிறாள் என்று பொருள். இங்கே அம்பிகை, நம்முடைய அம்பிகை இச்சா சக்தியாக, கிரியா சக்தியாக, ஞான சக்தியாக இருக்கிறாள். மலை மகளாக, துர்கா தேவியாக வீரத்தை அளிக்கிறாள். அலை மகளாக, மகாலட்சுமியாக செல்வத்தை தருகிறாள். கலை மகளாக, சரஸ்வதியாக கல்வியை தருகிறாள். இந்த அம்பிகையினுடைய தத்துவத்தை பாருங்கள். கல்வி, வீரம், செல்வம் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இருக்கிறது. அவள் கையில் அவள் முருகப்பெருமானுக்கு கொடுத்த வேல் அதைத்தான் உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அம்பிகையினுடைய ஆலயத்திலேயே குடமுழுக்கு இந்த இடத்திலேயே இன்றைக்கு தன்னுடைய கால்பட்டவர்கள், தன்னுடைய உடல், தன்னுடைய உள்ளம் அனைத்தையும் இங்கே செலுத்தியவர்களுக்கு உங்கள் வழித்துணையாக, விழித்துணையாக உங்கள் இல்லங்களுக்கு அடியெடுத்தக்கூடிய மகாலட்சுமியாக இந்த மண்டைக்காட்டிலேயே வீட்டிருக்கக்கூடிய இந்த நாயகி உங்கள் முன் வந்து நிச்சயம் தினகரனுடைய முழுவதுமான ஞானத்தை தருவாள். ஜோதினி, அனைத்திலும் ஜோதினி, எங்களுள் ஜோதினி, ஈஸ்வர ஜோதினி, கங்கிலா ஜோதினி, கற்பூர ஜோதியே. ஜோதி 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 ஸ்வயம், ஜோதி 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 பரம், சர்வ